வெல்கம் டு மிஸ்டர் நோபடிஸ் ரிவ்யூ. அண்ட் இந்த பார்க்க மூவி வந்து டன்கி 2020 ரிலீஸ் ஆன ஒரு அட்வென்ச்சர் ட்ராமா ஃபிலிம். அண்ட் இந்த படத்தை ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த டெல்ஸ் பெல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு நிறைய மூவிஸ் அப்படின்னு வந்துகிட்டு இருக்கும். திஸ் ரிவ்யூ மே கண்டென்ட் சம் ஸ்பாயிலர் கண்டென்ட். ஸோ இஃப் யூ டிடன்ட் வாட்ச் த மூவி, கோ அண்ட் வாட்ச் த மூவி நியர் பை தியேட்டர்ஸ். இஃப் யூ வாட்ச் த மூவி, என்ஜாய் த ரிவ்யூ. அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 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 சின்ன கிராமம் பஞ்சாப்ல, ஓகேங்களா. ஐ திங்க் கிராமத்தோட பேர் வந்து லட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த கிராமத்தில் வந்து மனுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, பக்கு, அதுக்கப்புறம் வந்து பாலி, சுக்கி. சுக்கி வந்து அன்னோன் கேரக்டர், அவர் இன்னும் உள்ளே வரல. அது வரைக்கும் வந்து இந்த மூணு முக்கியமான கேரக்டர். அவங்களுக்கு ஆசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து லண்டன் போகணும், இங்கிலாந்து போகணும்னு சொல்லிட்டு அவங்களோட ஆசை. இங்கிலாந்து போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. ஆனால் அவங்கக்கிட்ட வந்து அவங்க படிக்கவும் இல்லை, அண்ட் அவங்ககிட்ட வந்து காசும் கிடையாது. ஒருத்தங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்குது, ஓகேங்களா. ஒருத்தங்களுக்கு வந்து வீடு வந்து கடன் கொடுத்த வந்து வீடை வந்து எழுதி கேட்க வாங்குறா, ஓகேங்களா. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை. அண்ட் இன்னொருத்தனுக்கு வந்து தன்னோட அம்மா வந்து தையல் மிஷினை வந்து தைச்சிக்கிட்டே இருக்காங்க, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, தன்னோட ஹெல்த்தையும் பார்க்காம. எதுக்குன்னா பையன் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொருத்தவங்க வந்து தன்னோட வாழ்நாள் ஃபுல்லாகவே தான் ஒரு பொண்ணுன்றதை மறந்து ஒரு பையன் மாதிரி மாறி தன்னோட புள்ளைக்கு என்னென்ன பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிற ஒரு அம்மா. இந்த மாதிரி மூணு பேருக்கு மூணு கதை இருக்கு. அண்ட் அதே மாதிரி வந்து நம்ம எஸ்ஆர்கேவோட பேர் வந்து ஹார்டி. அவர் எப்போ உள்ளவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மண்ணுவோட அண்ணன் வந்து ஒரு அத்லெட்டிக் பிளேயர். அண்ட் அவர் வந்து தன்னோட இந்த ஒலிம்பிக் இந்த போட்டிக்கு போகிறது இந்த நேரத்தில் வந்து நம்ம ஹார்டி வந்து நம்ம ஷாருக் கான் வந்து ஒரு சோல்ஜர். அண்ட் அவர் வந்து குண்டடிப்பட்டு கீழே ஊந்துறாரு. அப்போன்னு பார்த்து அந்த இடத்துல வந்து அந்த பார்த்த மண்ணோட அண்ணன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட ஒலிம்பிக் ரேஸுக்கு போக இருந்த அவர் வந்து ஷாருக்கை தூக்கிட்டு போய் நம்ம ஹார்டியை தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து காப்பாற்றிடுறாரு. காப்பாற்றினதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஒரு டேபிள் கடை விட்டு போயிடுறாரு. அதே மாதிரி அவரும் வந்து இங்கே வந்துடுறாரு. வந்துட்டதுக்கப்புறம் இறந்து போயிடுறாரு ஆக்சிடென்ட்டில், ஓகேங்களா. அண்ட் இப்போன்னு பார்த்து நம்ம ஹார்டி வந்து அன்கான்ஷியஸ்லேருந்து கான்ஷியஸ் வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அவருக்கு வந்த விஷயமே என்னை காப்பாற்றணும்னு போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் பஞ்சாப்ல இருக்கிற லட்டுன்ற இந்த ஊருக்கு வர்றாரு. வந்ததுக்கப்புறம் பார்க்குறாரு, இந்த மாதிரி அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொன்னால் இந்த குடும்பத்துக்கு எதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிற அந்த நேரத்தில் மனுவை இங்கிலாந்து அமைச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் ஒரு ஓத்து வந்து அவர் எடுக்கிறாரு. நான் வந்து கண்டிப்பாக மனு வந்து அமைச்சே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகள் எடுக்கிறாருன்னு முடியல. அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் கற்றுக்கிட்ட ஸ்டூடெண்ட் விசாவில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சும் ஓடிட்டு இருக்கு, ஓகேங்களா. அதுக்கும் வந்து அந்த மூணு பேரையும் ட்ரெயின் பண்ணுறாங்க. அப்போ தான் சுக்கின்ற ஒருத்தர் மீட் பண்ணுறாரு. சுக்கிக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான் லவ் பண்ண பொண்ணை வந்து இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அவன் வந்து டெய்லி சித்திரவதை பண்ணுறான். அவன் வந்து லண்டன் மாப்பிள்ள. லண்டனில் வந்து அந்த பொண்ணை அடிச்சு சித்திரவதை. அந்த பொண்ணுக்கு வந்து இந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி என்னை வந்து காப்பாற்றிட்டு போன்னு சொல்கிறாங்க. இவனும் ஏகப்பட்ட விஷயங்கள் ட்ரை பண்ணுறான். ஸோ இவன் வந்து ஒரு மாதிரி டென்ஸ்டாகவே இருக்கான். இந்த மாதிரி இருக்கு. அண்ட் அந்த ஊரில் வந்து ஒரு இங்கிலீஷ் கோச்சிங் கிளாஸ் போயிட்டு இருக்கு. அங்கே எல்லாருமே இங்கிலீஷ் கற்றுக்குறாங்க. இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு ஸ்டூடெண்ட் விசா வாங்கிட்டு லண்டன் போகலாம் அப்படின்ற நினப்பில். அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கும் வந்து அந்த இங்கிலீஷ் சீக்கிரமாக வர மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணை காப்பாற்ற போறேன்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான் பார்த்தீங்கன்னா, அவன் வந்து இந்த செலக்ட் ஆக மாட்டான் அந்த டெஸ்ட்டில். பாஸ் ஆகாத அந்த நேரத்தில் அந்த விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சோடனே அந்த பொண்ணு லண்டனில் சூசைட் பண்ணிக்கிறான். அந்த விஷயத்தை கேட்டு இந்த பையன் வந்து இங்கே பஞ்சாபில் சூசைட் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் வந்து இந்த பிரச்சனை பெருசாகி நம்ம ஹார்டி வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் எந்த வழியாக இருந்தாலும் போயே தீரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டன்கின்ற ஒரு ரூட்டை வந்து கண்டுபிடிக்கிறாங்க, ஓகேவா. டன்கினா ஒன்றும் இல்லை, இல்லீகலாக வந்து பார்டர் விட்டு பார்டர் வந்து பாஸ்போர்ட் வீசா எதுவுமே இல்லாமல் வண்டி விட்டு வண்டி, ஊர் விட்டு ஊருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இல்லீகலாக இமிகிரேட் ஆகி போகிறது தான் டன்கி ரூட், ஓகேங்களா. அந்த ரூட்டில் வந்து உங்கள் உயிருக்கு வந்து உத்தரவாதமே கிடையாது. பார்டர்ஸ் தாண்டுறீங்க, ஓப்பன் ஃபயர் பண்ணுவாங்க. பார்டர்ஸ் தாண்டுறீங்க, பிரச்சனைகள் வரும். உங்களை வந்து அகதிகள் சொல்லிட்டு சித்திரவதை பண்ணலாம், என்னவா பண்ணலாம், டெரரிஸ்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு சித்திரவதை பண்ணலாம், என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான ரூட்டு. அந்த ரூட்டில் தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அங்கே லண்டன் போய் சேர்ந்ததுக்கப்புறம் தான் லண்டனோட உண்மையான முகமே தெரிய வருது. ஆக்சுவலாக வந்து இதுக்கெல்லாம் முன்னாடி வந்து இதில் பாலின்னு சொல்லிட்டு ஒருத்தன் செலக்ட் ஆயிடுவான். இன்டர்வியூவில் வந்து செலக்ட் ஆகிட்டு வீசெல்லாம் கிடச்சிடும். அங்கே போயிட்டு அவனோட ரியாலிட்டியும் காட்டுவாங்க. அங்கே போயிட்டு அவன் வந்து இந்த லிவிங் ஸ்டாச்சுவாக இருந்து பிச்சை எடுத்து அந்த காசை வந்து நம்ம ஊருக்கு அமைச்சிட்டு இருப்பான். அண்ட் இவங்களுக்கு வந்து ஃபேக்கான ஃபோட்டோஸ்லாம் அனுப்புவான், இந்த மாதிரி பணக்காரனான மாதிரி. அந்த ஆசையில் நிறைய பேர் லண்டன் போகணும்னு சொல்லிட்டு இந்த ஊரில் வந்து இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ரியாலிட்டியில் வந்து இந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த படத்தில் சொதப்பின விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து சொதப்பின விஷயம் லாஜிக். அண்ட் அதுக்கப்புறம் எமோஷன்ஸ். நிறைய விஷயங்கள் வந்து லாஜிக் வந்து இறந்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
லாஸ்ட் வந்து கிளைமேக்ஸில் வந்து இந்த மாதிரி நம்ம ஹார்டிக்கும் மனுக்கும் வந்து லவ் ஆயிரும். பட் வந்து அந்த இங்கிலாண்டில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே இங்கே இருக்கணும்னா உங்கள் ஊரில் வந்து உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, உங்கள் ஊரில் வந்து உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, உங்கள் ஊரில் வந்து ஒரு மாதிரி த்ரெட்னிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்கான ரீசன் சொன்னீங்கன்னா எங்கள் ஊரில் உங்களுக்கு அசைலத்துலேருந்து இடம் தரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹார்டி வந்து ஒரு சோல்ஜர். ஸோ அதனால் வந்து என் நாட்டுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் அங்கே சொல்லிட்டு அங்கேருந்து இந்தியா வரத்துக்கு அவர் அந்த கிளம்புற அந்த நேரத்தில் ஹீரோயின் வந்து அங்கே அந்த இடத்துல போய் சொல்லி லண்டன்ல 25 வருஷம் இருப்பா. ஹீரோயினோட 2 ஃப்ரெண்ட்ஸுமே சரி அங்க இருந்து கூலி வேலை செய்ய இந்த இந்த துடைக்கிற வேலை இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஓகேங்களா. அண்ட் அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல அந்த 25 வருஷம் செப்பரேட் ஆகி அவங்க 2 பேருமே கல்யாணமும் பண்ணிக்க மாட்டாங்க. கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 3 பேருக்கும் லண்டன்ல இருந்து வாழ்ந்து அழுத்து போச்சு, திரும்பி ஊருக்கு வரணும். ஊருக்கு வரத்துக்கு திரும்ப அந்த டன்கி ரூட்லேயே வந்து நம்ம ஹார்டி வந்து ஹெல்ப் பண்ண வரோம். இது வந்து ஒரு லாஜிக் மிஸ்டேக்கு. அதே மாதிரி 25 வருஷமா செப்பரேஷன் இருக்கிறவங்களுக்கு எப்படி ஒரு லவ் வந்து இப்படி செட் ஆகும் அப்படின்றதும் கூட இன்னொரு மிஸ்டேக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்ததுக்கப்புறம் இவர் வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. பண்ணதுக்கப்புறம் இவங்களுக்கு டியூமர் இருக்கும், 1 மந்த் தான் சொல்லிட்டு கெடு வச்சிருப்பாங்க ஹீரோயினுக்கு. அவங்களும் இறந்துருவாங்க. இதெல்லாம் வந்து ஸ்பாயிலர். ஓகேங்களா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கோட்டை விட்டுருக்காங்க. அதே மாதிரி நேரத்தில் இந்த படத்தில் நல்லா இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி லைன் உண்மையாகவே சூப்பரான ஸ்டோரி லைன். ஸ்டோரியை அதாவது எப்படின்னா ஸ்டோரி லைன் நல்லா இருக்குது. ஸ்டோரி உள்ளே இருக்கிற ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி தான் இன்னுமே செம்மையாக இருந்திருக்கும். இதில் வந்து இந்த சுகின்ற சொல்லிட்டு ஒரு கேரக்டர் சூசைட் பண்ணுற சீன் வந்து சூப்பராகவே இருக்கும். இவங்க ட்ராவல் பண்ணி போகிற இடங்கள் வந்து அதுவுமே சூப்பராக காமிச்சிருப்பாங்க. மற்றபடி இன்னொரு ஸ்டோரியில் இருக்கிற அங்கே இருந்த மிஸ்டேக்ஸ் கட் பண்ணி எடுத்திருந்தாரு படம் உண்மையாக நல்லா இருந்திருக்கும். அண்ட் இந்த படத்துக்கு நான் 2.5 டொனர்ஸ் தருவேன். ஃபேமிலியோட ஒரு ஒன்ஸ் போய் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த படம் வந்து உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். அண்ட் இதே மாதிரி மூவி பார்க்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறது நான் நம்ம நோபடி சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே.